இயேசு உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கலன்னா அதனால உங்களுக்கு என்ன வர போறது இல்ல? சந்தோஷம் வர போறது இல்லை. இதுவும் இன்னொரு நாள், இன்னொரு சண்டே மாதிரி தான் நமக்கு நினைப்பு இருக்கும். உண்மையாலே நம்ம இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு விசுவாசிப்போமானால் நம்ம சந்தோஷமா இருப்போம். இல்லைன்னா வாய் வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா, நாங்க இன்னைக்கு எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த பகுதியில் இன்னைக்கு வாசிச்ச பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒண்ணு பார்க்கிறோம். என்னது? பயந்து போய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் சீஷர்கள் கலக்கத்தின் மத்தியில இருக்கிறது பார்க்கிறோம். அவங்களுக்கே என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. 27வது அதிகாரத்துல நம்ம ஒரு சம்பவம் பார்க்கிறோம். மத்தேயு 27 பார்க்கும்போது அங்க என்ன பண்றாங்க? பிரதான ஆசாரியர்கள்லாம் கூட என்ன பண்றாங்க? அவர் சொன்ன விஷயத்த கொஞ்சம் கவனிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க முழுமையா நம்பலனாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒருவேளை சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க? இவருடைய சரீரத்தை என்ன பண்ணிடுவாங்க? திருடிட்டு போயிட்டு இவர் உயிர் தெழுந்துருவாருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? பிரதான ஆசாரியர்கள் போயிட்டு பிலாத்து கிட்ட என்ன சொல்றாங்க? அந்த கல்லறை நீங்க என்ன பண்ணுங்க? சீல் பண்ணி பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்க்கிறோம். ஆனா சீஷர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? சீஷர்கள் இயேசு கூட என்ன பண்றாங்க? 3 வருஷம் பிரயாணம் பண்றாங்க. இயேசு சொல்றது எல்லாத்தையும் கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? ஆரம்பத்துலதான் அப்படின்னு பார்த்தா இங்க 17வது வசனம் என்ன சொல்லுது? 28வது அதிகாரத்துல ஆமா, என்னாச்சு? 40 நாள் திரும்ப இயேசு என்ன பண்றாரு? தான் உயிரோடு இருக்கத எல்லாருக்கிட்டையும் என்ன பண்றாரு? ஆமா, அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் என்ன பண்றாரு? ஏசப்பா எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு வராரு. அப்படி இருந்தும் என்ன ஆகுது? அவர் பரமேற போகிற நேரத்துல சிலர் சந்தேகப்பட்டார்கள், சிலர் பணிந்து கொண்டார்கள். யாருதான்? சீஷர்கள், அவரை பின்பற்றினவர்கள். அப்போ நாமும் இப்போ அவர் என்ன பண்றோம்? பின்பற்றுகிறோம். அவர் உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி நீங்க நம்புறதா சொல்றீங்க. உண்மையாலே நம்புனீங்கன்னா என்னது? ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை ஒரு டவுட்ல இருப்பீங்க, இல்ல அதே போல ஒரு பயம் இருக்குது, இல்ல ஒரு குழப்பம் இருக்குது. ஒருவேளை இயேசு உண்மையாலே உயிர் தெழுந்து பரமேறி போனாரா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவர் தான் என்ன பண்ண முடியும்? அதை உங்களுக்கு அந்த அத்தாட்சி, அந்த உங்களை உறுதிப்படுத்த முடியும் அதுக்குள்ளாக. அப்போ நம்ம விசுவாசிக்க வேண்டிய காரியம் இந்த நாள்ல என்னது? இந்த நாள்ல நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், சரி. இது இயேசுடைய உயிர்த்தெழுந்தல்னால நினைவு கூறணும், சரி. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்ம முழுமையாக என்ன பண்ணோம்? விசுவாசிக்க வேண்டும். அன்னைக்கு நம்ம அப்போஸ்தலர் 1:3 வாசிப்போம். இயேசு என்ன பண்றாரு? அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி ஆமா, என்ன பண்றாரு? 40 நாள் அளவும் என்ன பண்றாரு? தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்படி காட்டியும் என்ன நிலைமை இருக்குது? நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. நாமும் வருஷ காலமா வரோம் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்துல குழப்பத்துல இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த நாள்ல நம்ம விசுவாசிக்க வேண்டியது, ஒருவேளை நீங்க சில பேர் புதுசா வந்திருக்கலாம், சில பேர் நிறைய நாள் கழிச்சு சபைக்கு வந்திருக்கலாம். நீங்க விசுவாசிக்க வேண்டியது, இயேசு நமக்காக மரித்து இருக்கிறார். இயேசு தாம் சொன்னபடியே என்ன பண்ணாரு? 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்படி இல்லாம நம்ம சபைக்கு வரனாலையோ இல்ல ஈஸ்டரை கொண்டாடுறனாலையோ எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம அப்போ அந்த இயேசு உயிர் தெழுந்த அந்த பீரியட்ல பார்க்கும்போது ஜனங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்குது. இயேசு என்ன பண்றாரு? இயேசு என்ன பண்றதுல நம்ம கிட்ட எவ்வளவு பொறுமையா இருக்காருன்னு பாருங்க. அவருடைய பொறுமை எப்படி இருக்குது? அவர் எந்த சீஷரையும் என்ன பண்ணல, ஆமா, பிரச்சனை பண்ணல, திட்டல. திரும்ப திரும்ப என்ன பண்றாரு? அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவங்களுக்கு காண்பிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர்கள் மனிதர்கள், இவங்களால என்ன பண்ண முடியாது, இவங்க நிறைய குழப்பங்கள் இருக்குது, இவங்களுக்கு பயம் இருக்குது. அப்போ என்ன பண்றாரு? ஆண்டவர் அவங்கள என்ன பண்றாரு? மீண்டுமாய் கட்டுகிறதை நம்மளால பார்க்க முடியும். நாமும் நம்ம இந்த சூழ்நிலையில ஒருவேளை பயத்தோடு இருந்தாலும் இல்ல குழப்பத்தோடு இருந்தாலும் இல்ல என்ன இதெல்லாம் உண்மையாலே நிஜமா இல்ல இதெல்லாம் என்னன்னு நீங்க கன்ஃபியூஷன்ல இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட உண்மையா நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு காரியங்களை உறுதிப்படுத்துவார். நம்ம இந்த 28வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கும் போது முதல் காரியம் நம்ம இன்னைக்கு பார்க்கிறது, அவர் நம்முடைய மனதை நம்ம என்ன பண்றாரு? அவர் பலப்படுத்துகிறவராக நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது இந்த வசனம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிற காரியம் 28வது அதிகாரம் 10வது வசனம் மத்தேயுல, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆமா, பயப்படாதிருங்கள்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வாசிச்சதுதான். அந்த ஸ்திரீகளை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள். ஏற்கனவே ஒருத்தங்க சொல்லியாச்சு பயப்படாதிருங்கள்னு. யாரு? அதே ஸ்திரீகளை பார்த்து யாரு? தூதர்கள் என்ன சொல்றாங்க?
ஆமா, பயப்படாதிருங்கள்னு சொல்றாங்க. இன்னுமே அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பயம் இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் எல்லாம் புதுசா இருக்குது. இந்த காரியங்கள்லாம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக தான் இயேசு என்ன பண்றாரு? லாசருவை உயிரோடு எழுப்புறாரு. இந்த மாதிரி நிறைய காரியங்களை பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லை? ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை, ஒரு குழப்பம். ஆனா இங்க இயேசு என்ன சொல்றாரு? முதலாவது காரியம், நம்மை பார்த்தும் அவர் சொல்லுகிற காரியம், நம்ம என்ன பண்ண வேண்டாம்? எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏன்னா யாரு? இயேசு ஜீவிக்கிறார், அவர் உயிரோட வந்து விட்டார். அதனால நீங்க என்ன பண்ண தேவையில்ல? உங்க வாழ்க்கையில உள்ள எந்த காரியங்களா இருந்தாலும், எந்த குழப்பங்களா இருந்தாலும் நீங்க என்ன பண்ண தேவையில்ல? அதை குறித்து பயப்பட தேவையில்லை. அடுத்து நம்ம பார்க்கிற ஒரு காரியம், முதல் காரியம் அவர் சொல்றது பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அதனால நம்முடைய எந்த காரியத்தை குறித்தும், நம்முடைய வருங்காலத்தை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல? பயப்பட தேவையில்லை. இரண்டாவது காரியம், நம்ம யோவான் 20வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் சொல்லுகிறது, 3 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இயேசு எதற்காக நமக்கு உலகத்துக்கு வந்தார் நம்ம பார்க்கும்போது அதுல ஒரு முக்கியமான காரியம், அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக என்ன பண்ணாரு? நமக்காக இயேசு வந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் குறைவுபட்டு இருக்குமானால் நம்ம முதலாவது அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் தான் என்னது? சமாதானத்துக்கு காரணராக இருக்கிறார். உலகத்துல உங்களுக்கு எந்த காரியத்தினாலையும் என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது. ஒருவேளை தற்காலிக சந்தோஷம் உங்களுக்கு உலகத்துல கிடைக்கலாம், அது நிரந்தரமானது இல்லை. ஆனா இயேசுவை நீங்க சார்ந்து கொள்ளும் போது, இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது நமக்கு என்ன சமாதானம் கிடைக்குதா? நித்திய சமாதானம். நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றது எல்லாமே டெம்பரரியான காரியம் கிடையாது. அது எல்லாமே என்ன காரியம்? நித்தியமான காரியம். சந்தோஷமா இருந்தாலும் சரி, சமாதானமா இருந்தாலும் சரி, ஜீவனா இருந்தாலும் சரி, அது நித்தியமாக வருகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்ப யோவான் நம்ம 20வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது என்ன பண்றாரு? அன்னைக்கு அந்த வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் ஆமா, இங்க சீஷர்களும் என்ன பண்றாங்க? யூதர்களுக்கு பயந்து இருக்கிறாங்க. அவங்களும் யாரு தான்? பெரும்பாலும் யூதர்கள் தான் இருக்கிறாங்க, சீஷர்கள். ஆனா யாருக்கு பயம்? பேதுருவோட நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. அவருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும். இயேசுவை யாருன்னே தெரியாதுன்ற அளவுக்கு மறுதலிச்சிட்டாரு. இப்போ என்ன அடுத்து நடக்க போகுதுன்னு தெரியல அவருடைய நிலைமை. அப்போ மற்ற சீஷர்கள்லாம் பார்த்து பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு பயத்துல இருக்கிறாங்க. அங்க யார் வந்து நிக்கிறா? இயேசு வந்து நடுவே நின்று என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த பகுதியில் மாற்றலாமா? அடுத்து 21வது வசனத்துல இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 26வது வசனத்துல அதே போல பார்க்கிறோம். திரும்ப என்னது? தோமா இருக்கும்போது பார்க்கிறோம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏன்னா வந்து நம்ம ஒருவேளை இப்போ சாதாரணமா நினைக்கலாம், நம்மளுக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சது என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு அதுல விசுவாசமும் இருக்கு, அதனால நம்ம சந்தோஷமா இருக்கும். சீஷர்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அவங்க ஏன்னா அதாவது இயேசுவோடு என்ன பண்றாங்க? 3 வருஷம் பிரயாணம் பண்றாங்க. இப்போ முற்றிலுமா என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு என்ன ஆகி போச்சு? சூழ்நிலை மாறி போச்சு. அடுத்து என்ன என்று அவங்களுக்கு தெரியல, குழப்பம், பயம் எல்லாம் இருக்குது. ஆனா இயேசு வந்து என்ன பண்றாரு? அவங்க இடத்துல சொல்றாரு, உங்களுக்கு என்னது? சமாதானம். முதலாவது காரியம், இயேசு நம்ம இடத்துல இந்த பயத்தை என்ன பண்றாரு? நீக்குகிறவராக இருக்கிறார். 2வது காரியம், நமக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம பயத்தை நீக்கிட்டாரு, சமாதானத்தை தந்துட்டாரு. 3வது முக்கியமான காரியம் நம்ம கிட்ட இருந்து அவர் எடுக்க வேண்டியது, நாமும் அதை வந்து என்னது? நம்மை விட்டு நீக்க வேண்டிய காரியம் சந்தேகம். என்னது? சந்தேகம். அப்பப்போ பிசாசு சொல்லுவான், என்ன சொல்லுவான்? இயேசு உண்மையாலே உயிர் தந்தார், நீ பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட்லாம் திடீர்னு வந்து புது புது கதைலாம் சொல்லுவாங்க. இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் என்னமோ சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நம்மளுக்கு அதெல்லாம் தெரியலன்னா ரொம்ப சந்தோஷம். வேலை தெரிஞ்சது என்னது? இயேசுவை போத்தி இருந்த துப்பட்டியில வந்து இந்தியர்களுடைய டிஎன்ஏ இருக்குது. அப்போ ஒருவேளை அந்த துப்பட்டி இந்தியால இருந்து போயிருக்கோன்னு கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நியூஸ் எடுத்துட்டு இயேசுவே யார் தான்? இந்தியா தான். இப்படி புது புது கதை வரும். யாரு? சயின்டிஸ்டே சொல்லுவாங்க. நம்ம மக்களுக்கெல்லாம் சயின்டிஸ்ட் சொல்லிட்டா அது என்னது? ஆமா, அது கண்டிப்பா அது வந்து என்னது? நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாட்டாலும் சயின்டிஸ்ட் சொல்லிட்டா என்னது? அது ரொம்ப உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறது. இப்படி புது புது கதைகள் வருஷமா என்னது கடைசி காலத்துல வந்துட்டே இருக்கும். நம்ம விசுவாசிக்க வேண்டியது வேத சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். நம்ம சந்தேகப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. சந்தேகத்துக்கு ஃபேமஸான ஆள் யார் பைபிள்ல? ஆமா, நம்ம ஊருக்கே வந்தவர். அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, எல்லாத்தையும் நான் கண்ணில் பார்த்தாதான். அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணல? இல்ல கூட நம்ம அதே பகுதியில் பார்க்குறோம். அவர் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, 2வது தடவை 8 நாள் கழிச்சு இயேசு வரும்போது அங்க இருக்கிறாரு. 27வது வசனத்துல பார்க்கிறோம். பின்பு அவர் தோமாவை நோக்கி
விசுவாசியாய் இரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து கூட இன்னொரு வசனம் வரும். அதாவது நீ பார்த்ததுனால என்ன பண்ற, அந்த வசனம் வாசிப்போம். ம் 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 ஆமா. அப்போ அங்க தோமாக்கு இயேசு என்ன பண்றாரு, ஒரு ப்ரூஃப் காட்டுறாரு. அவர் ஆசைப்பட்டபடியே என்ன பண்றாரு, அங்க இயேசு வந்து காயங்கள் எல்லாம் தொட்டு பார்க்க சொல்றாரு. அப்படி என்னது, தன்னை உயிரோடு உள்ளவராக என்ன பண்றாரு, திருஷ்டாந்தப்படுத்துறாரு. ஆனா நாம யாரு, அதை பார்க்கவில்லை, நம்முடைய கண்ணால பார்க்கல, அவருடைய காயங்களை தொட்டு பார்க்கல. ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அப்ப 3 காரியம். நம்ம முதல் காரியம் என்ன பார்க்கிறோம்னா, முதல் நிலையில பார்க்கிறோம், தேவன் தம்மோடு உள்ள அந்த உறவை வந்து என்ன பண்றாரு, நம்மளுடைய உள்ளத்தை வந்து என்ன பண்றாரு, பலப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த உள்ள பலப்படும் போது அந்த 3 காரியம் பார்க்கிறோம். 1, பயத்தை நீக்கிறார். 2, சமாதானத்தை தருகிறார். 3, நம்மளுடைய சந்தேகத்தை வந்து என்ன பண்றாரு, நீக்கிறார். நாமும் என்ன பண்ணோம், சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நம்ம மாறும்போது நம்முடைய விசுவாசம் அடிப்படையில் என்ன பண்ணப்படும், உறுதியாக இருக்கும். 2வது காரியம் என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து அவரோடு உள்ள உறவை வந்து என்ன பண்றாரு, மீண்டுமாய் சரி செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. முக்கியமான பேதுருவுடைய காரியத்துல நம்ம பார்க்கும் போதே, இப்போ நாமும் ஒருவேளை நான் சொன்னது போல முதல் பகுதி, நீங்க பயத்தோடையோ குழப்பத்தோடையோ சந்தேகத்தோடையோ இருப்பீங்கன்னா, முதல்ல அந்த காரியத்துல ஆவியானவருடைய உதவியை கேட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரோடு இன்னும் அந்த உறவுல பலப்பட வேண்டும். 2வது காரியம், ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒருவேளை நீங்க குழப்பத்துல இருந்தாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பீர்களானால், உங்களுடைய அந்த உறவை, ஆண்டவரோடு உள்ள உறவை என்ன பண்றாரு, அவர் சீரமைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இங்க நம்ம பேதுருவுடைய காரியத்துல பார்க்கும்போது, முதலாவது காரியம், இயேசு அவரை அழைக்கும் போது என்ன பண்றாரு, பேதுருவை இயேசு அழைச்சாரா, நம்ம என்ன சொல்லி அழைச்சாரு, ஆமா, என்ன பின்பற்றி வா, நான் என்ன பண்ணேன், உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றுவேன்னு சொல்றாரு. ஆனா பேதுருவோட நிலைமை இப்ப எப்படி இருக்குது, பயந்து போய் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. இயேசு என்ன பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு, என்ன எதுன்னு தெரியல, அவருடைய பாடியை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க போல. இப்படி ஏகப்பட்ட குழப்பத்துல அவரும் இருக்கிறாரு. அங்க இயேசு வந்து இப்ப அவர்கிட்ட சொல்லுகிற காரியம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, யோவான் 21:19 பார்க்கிறோம். வாசிப்போம். இன்ன விதமாய் அவர் இது இப்போ 2வது டைம் என்ன பண்றாரு, ஆமா, ஒரு செகண்ட் காலிங் வருது. அவருக்கு என்ன வருது, என்னை பின்பற்றி வா. அப்போ என்னது, எல்லா சூழ்நிலை நம்மளும் என்ன பண்ணணும், இப்போ ஆண்டவர் நம்ம ரட்சித்து மீட்டுட்டு இருப்பாரு. இப்போ நம்ம உலக பிரயாணத்துல போயிட்டே இருக்கும்போது ஏகப்பட்ட குழப்பம், நம்ம ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்க, படிக்கிற இடத்துல கூட உள்ளவங்க ஏகப்பட்ட சந்தேகங்களை நமக்கு என்ன பண்ணுவாங்க, கிளப்பி விடுவாங்க. நம்மளும் குழப்பத்திலே இருப்போம். எதுக்கு நம்ம உலகத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆண்டவர் உண்மையாலே இருக்கிறாரா, நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு போறோம், எதுக்கு நம்ம அம்மா அப்பா சொல்றதை கேட்கிறோம், இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் மனிதர்களுக்குள்ளாக என்ன ஆகும், வர ஆரம்பிக்கும். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த தீய காரியங்கள் நம்ம செவிக்குள்ளாக போக போக என்ன ஆகும், நமக்கும் குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எதற்குனே தெரியாம யாருடைய வற்புறுத்தலுக்காக என்ன பண்ணுவோம், சபைக்கு போய் கொண்டு இருப்போம். அப்படி இருப்பீர்களானால் ஆண்டவர் அவரோடு உள்ள உறவு, உங்களை எதற்கு அழைத்தாரோ, ஒரு நாள் உங்களை அழைச்சாரு, நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆலயத்துக்கு வந்தீங்க, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்க, அவருக்கு தொடர்ந்து நீங்க வந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா நோக்கம் அறியாமல் எதற்கு என்ன அழைத்தாருன்னு ஒரு அழைப்பின் உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கிறவர்களை ஆண்டவர் திரும்ப என்ன பண்றாரு, அவர்களுடைய உறவை சீரமைக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறோம். அப்போ இங்க பேதுருக்கு திரும்ப என்ன சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. இங்கேயும் ஒருவேளை நீங்க யாராவது குழப்பத்துல பயத்தோட, ஏதோ நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், அதனால சண்டே சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு நினைப்பீர்களானால், ஆண்டவர் இடத்துல திரும்ப பேசுங்க, கேளுங்க, நான் என்ன செய்யணும், எதற்காக என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, நான் இப்படி சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேனே, எனக்கு என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஆண்டவர் இடத்துல பேசுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இங்க என்ன பண்றார், பேதுருவை மீண்டுமாய் அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பேதுரு சும்மா இல்லாம அவர் என்ன பண்றாரு, நமக்கும் இந்த ஒரு பிரச்சனை உண்டு அதிகமா. என்னது, நம்ம பார்த்து ஒரு வேலை சொன்னா உடனே என்ன பண்ணுவோம், இவனுக்கு என்ன பண்ண போறீது, இல்ல சபையில நீங்க வந்து இந்த ஒரு காரியத்தை பண்ணனா அவங்க வந்தா நான் பண்ணுவேன், அவங்களும் நாங்களும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இன்னைக்கு அவங்க லீவு, அதனால நான் என்ன பண்றேன், வரமாட்டேன். இப்படி வந்து நமக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கும்போது, தனிப்பட்ட விதத்துல கொடுக்கும்போது, அதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். மாறாக நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் அடுத்தவனுக்கு என்ன வச்சிருக்காரு இதை குறித்தே நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கிறது. இங்க பேதுருவை பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, அடுத்த காரியம் அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது
ம் 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 அதான் அது யாரு? யோவான். யோவானை பார்த்து என்னது, இயேசு கிட்ட வந்து பேதுரு கேட்கிறாரு, இவன் என்ன பண்ணணும்? அவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ண, நீ என்ன பின்பற்றுவான்னு சொல்றாரு. இவன் என்ன சொல்றான்? அவன் என்ன பண்ண போறான்? நமக்கும் நிறைய நேரம் இந்த நிலைமை தான். ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லும் போது அவனுக்கு என்ன வச்சிருக்காரு, அவனுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை வச்சிருக்காரு, அதை குறித்து நமக்கு கவலைப்பட தேவையில்லை. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார் 22வது வசனத்துல, அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அடுத்தவனை குறித்து உனக்கு என்ன பிரச்சனை, நீ அதை விட்டுட்டு நீ என்ன பண்ண, நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் நம்மோடு சீரமைக்க வேண்டிய இல்லை, அந்த நம்ம உறவு மீண்டுமாய் மென்மைப்பட வேண்டிய காரியத்துல ஒரு விஷயம், நம்ம மற்றதை குறித்தோ மற்ற உறவுகளை குறித்து கவலைப்படாம, எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதை நான் என்ன பண்ண போறேன், செய்ய போறேன்னு சொல்லிட்டு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற காரியமும் அதுதான். அவர் என்ன சொல்றாரு? பேதுருவை பார்த்து நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்றாரு. அடுத்த காரியம் உனக்கு என்ன, அவனை குறித்து உனக்கு என்ன, நீ என்ன பண்ண, ஆமா என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு என்னை பின்பற்றுவான்னு சொல்லுகிறாரு. அடுத்த காரியம் நம்ம பார்க்கிறது அவனுக்குரிய தனிப்பட்ட சித்தம். உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதற்கு நீங்க என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டு நான் கீழ்ப்படுகிறவனா இருக்க வேண்டும். இங்க பேதுருக்கு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பேதுருக்கு என்னது எரிச்சலே வருது, இல்ல வருத்தம் வருது. பார்க்கும்போது என்னது 21வது அதிகாரம் யோவான்ல பார்க்கிறோம், 15ல இருந்து 17ல பார்க்கும்போது 3 முறை ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவருக்கு என்ன வருது? ரொம்ப வருத்தம் வருது. ஆனா அவர் என்ன பண்ணார்? 3 முறை மறுதளிச்சார். அப்போ என்னது, அவர் அந்த செய்யற நேரத்துல அதை பத்தி அவர் என்ன பண்ணல, பெருசா நினைக்கல, வருத்தப்படல, அப்புறம் மனம் கசந்தாரு. இப்ப ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு அவரிடத்துல, என் இடத்துல நீ என்ன பண்ற, அன்பா இருக்கிறியான்னு. எப்ப தரமா கேட்கிறாரு? இதுவும் என்னது 3வது தடவை அவங்களை வந்து சந்திக்கும் போது என்ன பண்றாரு? சின்ன பிள்ளைங்க விளையாடுனா நீங்க அவங்களை கவனிக்க வேண்டாம், நீங்க என்ன கவனிங்க, சரியா? அப்போ 3வது முறை பேதுருவை சந்திக்கும் போது இந்த காரியத்தை ஆண்டவர் கேட்கிறத பார்க்கிறோம். முதலாவது ஒரு தடவை வந்துட்டாரு, தன் ஜீவனோடு இருக்கிறத காட்டிட்டாரு. 2வது தடவையும் தோமா இருக்கும் போதும் வராரு, அப்பவும் எல்லா சீஷர்களும் இருக்காங்க, அப்பவும் காட்டிட்டாரு. அதுக்கப்புறமும் இவர் சும்மா இருப்பாரா? திரும்ப என்ன பண்றாரு? மீன் பிடிக்க போறது இல்ல. ஏன்னா இவர் என்ன நினைச்சிட்டாரு பேதுரு, இயேசு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு? மேல போறாரு. நம்ம சைட்ல நம்ம என்ன, அது நம்மளுடைய வாழ்வை குறித்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அவர் என்ன பண்றாரு? திரும்பவும் மீன் பிடிக்கிறதுக்கு அவர் மட்டும் போல, அங்கேயும் என்ன பண்றாரு? அவருக்கு டீம் ஒர்க் தான் என்ன பண்ணுது, ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட ஃபர்ஸ்ட் யோவான் என்ன பண்ண போறாருன்னு கேட்கிறாரு. இங்கேயும் கூட 4 பேரை கூப்பிட்டு என்ன பண்றாரு? மீன் பிடிக்க போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மீண்டுமா அவனை கூப்பிட்டு, நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரம் என்ன பண்றோம்னா, ஆண்டவர் எவ்வளவு தெளிவா பேசினாலும் திரும்ப திரும்ப என்ன பண்றது, அவருக்கு கீழ்ப்படியாம நம்முடைய இஷ்டத்துக்கு நடக்கிற காரியம் அப்படி இருக்குமானால் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கிருபையை தருவாரு. நீங்க என்ன பண்ண முடியும்? அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். இங்க பேதுருவை பார்க்கிறோம், பின்பற்றிவான்னு சொல்றாரு. 2வது காரியம், அவனை குறித்து உனக்கு என்ன, நீ என்ன பண்ண, பின்பற்றிவான்னு சொல்றாரு. 3வது காரியம், நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறன்னா என்ன பண்ற, நான் சொன்னதை நீ என்ன பண்ணணும், செய்யணும். நீங்களும் இயேசுவினிடத்துல அன்பாய் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். அப்போ இந்த நாள்ல நம்ம முதல் காரியம் பார்த்தோம், ஒருவேளை குழப்பத்திலும் பயத்திலும் இல்ல சந்தேகத்திலும் இருப்பீர்களானால் நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகும் போது என்னது, உங்கள் பயத்தை நீக்குவார், உங்கள் சந்தேகத்தை நீக்குவார், அவர் சமாதானத்தை தருவார். அடுத்த காரியம், அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில என்னன்னு சொல்லிட்டு நீங்க மீண்டுமா அதை உறுதிப்படுத்தி கொண்டு என்ன பண்ணும், அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன். என் ஃப்ரெண்டு வந்தாதான் நான் சர்ச்சுக்கு வருவேன், இல்ல என் ஃப்ரெண்டு இந்த காரியத்துல என் கூட வந்தா போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். இப்படி எல்லாம் நம்மளுடைய காரியம் இருக்கக்கூடாது. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்வேன். 3வது காரியம் நம்ம பார்க்கிறது வந்து, அவர் என்ன பண்றாரு, ஒரு கட்டளையை கொடுத்திருக்காரு. இதெல்லாமே நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு கட்டளையாக ஒவ்வொரு காரியம் சொல்லிட்டு வருகிறதை பார்க்கிறோம் உயிர் தெழுந்த பிறகு. அப்புறம் நம்ம பார்க்கிற காரியம், நம்ம இன்னைக்கு வாசிச்சது போல என்ன பண்றாரு, சீஷர்களிடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த சகோதரிகளிடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிச்சோம்ல, வேத பகுதி வாசிக்கும் போது என்ன சொல்றாரு, அவர் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று என்ன பண்ண சொல்றாரு, அந்த ஸ்திரீகளை போய் ஆமா சகோதரர்களிடத்தில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களாம் வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் இங்க வராதவங்க இருப்பாங்க. யாரு?
சகோதரர்கள், அதாவது ஆண்டவரை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. நீங்க சில பேர் குழப்பத்தோட இங்க வந்திருக்கலாம், சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, குழப்பத்தோட ஆண்டவர் விட்டு விலகி போயிருப்பாங்க, இல்ல அவங்களுடைய சொந்த காரியங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்களிடத்துல நீங்க போய் என்ன சொல்லணும், இயேசு உண்மையாலே என்ன பண்ணிட்டாரு, ஆமா அவர் இன்னும் கல்லறையில இல்ல, அவர் ஜீவனோட இருக்கிறாரு, உனக்கு நித்திய ஜீவனை தருவார், உனக்கு சமாதானத்தை தருவார், உன் பயத்தை நீக்குவார், உன் சந்தேகத்தை போக்குவார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும், அவர்களிடத்துல போய் சொல்ல வேண்டும். அப்போ நம்முடைய சகோதரர்கள் ஏற்கனவே இயேசுவை பற்றி அறிந்தவர்கள் பின்வாங்கி இருப்பார்களானால், இல்ல ஆண்டவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காம, இல்ல தங்களுடைய அழைப்பை மறந்து போய் இருப்பார்களானால், இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவங்களிடத்துல என்ன பண்ண வேண்டும், போய் சொல்ல வேண்டும். ரெண்டாவது காரியம், உலகத்திற்கு போய் சொல்ல வேண்டும். ஒண்ணு உங்களுடைய சகோதரர்கள், அதாவது நம்ம இயேசுவை பற்றி அறிந்தவர்கள், இன்னொன்று இயேசுவை பற்றி அறியாத உலகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டும், போய் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். நம்ம இப்போ பார்த்த காரியம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருக்குது. என்ன சொல்றாரு, நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்றத பார்க்கிறோம். அடுத்து ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கிற விஷயம், நம்ம மத்தேயு அந்த கடைசி பகுதியிலையும் பார்க்கிறோம், மார்க்கு 16-15 பார்க்கிறோம். என்னது, பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப அடுத்த காரியம் நம்ம என்னது, முதல் நம்மளுடைய சகோதரர்கள், உங்க குடும்பத்துல ஆண்டவர் அறியாதவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லணும். ரெண்டாவது காரியம், சர்வ சிருஷ்டிக்கும் நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அடுத்த காரியம் நம்ம என்ன பண்ண வேண்டும், சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை என்ன பண்ணணும், ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அவர்களை என்ன பண்ணணும், நாம எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறோமோ அதே போல அவர்களும் ஆண்டவருக்குள்ளாக வரவும், சபைக்கு தொடர்ந்து வருகிறதற்கு நம்ம என்ன பண்ணணும், அவர்களுக்கு வழியை காட்ட வேண்டும். அப்போ சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுமா, சீஷராக்க வேண்டும். அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்க அதோட ஒரு நாள் போய் சொல்லிட்டோம், அதோட அவங்க யாருன்னே தெரியாம இல்லாம அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக அவர்களை மாற்றி அவர்களோட என்ன பண்ணோம், சபைக்கு கொண்டு வர நம்ம பிரயாசப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், சபைக்கு ஞான ஸ்நானம் பெற்று இந்த சபையில அந்த சரீரத்துல என்ன பண்ணும், ஒரு அங்கத்தினராக மாற வேண்டும். அப்போ நம்ம பார்க்கிற மூணாவது காரியம், முதல் காரியம் தேவன் நம்மை முதலாவது பலப்படுத்துகிற காரியத்தை பார்த்தோம். என்னது, பயத்தை நீக்கி சமாதானத்தை தந்து சந்தேகத்தை நீக்கிறவரா பார்த்தோம். ரெண்டாவது காரியம், நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்றது, இல்லை நம்ம மறந்து போன அழைப்பை மீண்டுமாய் ஞாபகப்படுத்தி அதற்குள்ளாக உறுதிப்படுவது. அப்போ இயேசு பேதுருவை என்ன பண்ணார், என் பின்னாக வான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன, நீ அடுத்தவங்களை குறித்து கவலைப்படாத, நான் என்ன சொல்றேனோ அதை செய்யின்னு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், நம்ம உறுதிப்பட்டவர்களாக அப்படியே சைலண்டா நான் சண்டே வந்துட்டு போயிடும், அவ்வளவுதான் என் வேலைன்னு இல்லாம நம்ம என்ன பண்ண வேண்டும், போய் சகோதரர்களுக்கு, அதாவது நம்ம குடும்பத்தாருக்கு ரட்சிக்கப்படாத, அதாவது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறவர்கள், இல்ல குழப்பத்தில் இருக்கிறவங்க, சந்தேகத்தில் இருக்கிறவங்கள ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். ரெண்டாவது காரியம், உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும், அதாவது இயேசுவை குறித்து அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களும் என்ன பண்ணோம், ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அவங்க நம்ம சபைக்குள்ள ஞான ஸ்நானம் பெற வேண்டும். கடைசியாக ஒரு காரியம், அவர் என்னது, இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறதற்கு முக்கியமா ஒரு விஷயத்த சீஷர்களுக்கு சொல்றார், ஒரு கட்டளையாக. என்ன சொல்றாரு நம்ம பார்க்கும்போது, யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம். பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய சீஷர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையான ஒன்று பரிசுத்த ஆவி. அப்ப இயேசு சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டாதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா காரியத்தையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நம்மளுடைய அழைப்பையும் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். நம்ம மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். மற்றவர்களை சபைக்குள்ளாக கொண்டு வர முடியும். அவங்கள சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்த முடியும். நாம வேதத்துல பார்க்கிற எல்லா காரியத்துக்கும் நாமும் கீழ்ப்படிந்து அவர்களையும் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய செய்ய வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான காரியம். அப்ப நம்ம மனதுல புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு யார் வேணும், ஆமா இதெல்லாம் செய்யறதுக்கு யார் வேணும், ஆமா அது யார் சொல்றது, இயேசுவே சொல்றாரு. நீங்க என்ன பண்ணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு, அந்த காலத்துக்காக என்ன பண்ண சொல்றாரு, சீஷர்ல காத்து இருக்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேம்ல என்ன பண்ணுங்க, காத்திருங்கன்னு சொல்றாரு. காத்திருப்பது என்பது சும்மா உட்கார்ந்துட்டு அப்படியே வெயிட் பண்ற விஷயம் கிடையாது. தேவனுடைய திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணிப்பது என்னது, காத்திருப்பதற்கு ஒரு அடையாளம். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நம்ம என்ன பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டா என்ன பண்ண முடியும், அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய முடியும். கடைசியாக முக்கியமான நோக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது, அவருக்கு சாட்சியாய் இருக்க முடியும். அவர் சொல்லுகிற காரியம் என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு என்னவா இருக்கணும்,
சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த விஷயத்தையும் நீங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல போய் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், நம்ம 4வது வசனத்துல பார்க்கும்போது, அன்றியும் அவர்கள் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்ப 2 விஷயம் நமக்கு இருக்கு. ஜலத்தினால ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம். 2ம் பெற்று நம்ம இருக்கும்போது வல்லமையாக என்ன பண்ண முடியும்? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த காரியங்கள், அவருடைய சமூகத்துல எழும்பி நிக்கலாமா? இன்னைக்கு பார்த்த காரியங்கள், நம்ம முதலாவது விஷயம், ஒருவேளை நீங்க இயேசுவை இன்னும் நான் அறிந்து கொள்ளல, இயேசுக்கு நான் இன்னும் முழுமையா என்ன அர்ப்பணிக்கல அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, முதல் காரியம், நீங்க விசுவாசிங்க, எங்க இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அந்த எங்க இயேசு நம்ம இயேசுவா மாறட்டும். இயேசு ஜீவிக்கிறார், அவர் உயிரோடுள்ளவராய் இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் மரித்ததாக அப்படியே முடிந்தது என்று ஜனங்கள் நினைச்சாங்க, இல்ல பொய் சொல்லி அதை மறைச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாரு? பல திருஷ்டாந்தங்கள் மூலமாய் அவர் என்ன பண்றார்? தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக வெளிப்படுத்தினார். அப்படி வந்த இயேசு, உயிரோடு வந்த இயேசு என்ன பண்ணுகிறாரு? கலக்கத்துல இருக்கவங்களுக்கு, பயத்துல இருக்கிறவங்களுக்கு, சந்தேகத்துல இருக்கவங்களுக்கு அதையெல்லாம் நீக்கி என்ன பண்றாரு? சமாதானத்தை தருகிறார். இன்னைக்கு உங்களுக்கும் அந்த சமாதானம், அந்த நித்திய சமாதானம், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமானது அல்ல என்று இயேசு தெளிவாக சொல்லுகிறார். நமக்கு நிறைய பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் அது. அதை இயேசு இடத்துல கேளுங்க. அவர் ஜீவிக்கிறார், அவரே இயேசு, அவரே இரட்சகர் என்று நம்ம விசுவாசிக்கும் போது அந்த சமாதானம் உங்களுக்குள்ளாக வரும். 2வது காரியம், உங்களுடைய அழைப்பை மீண்டுமாய் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. மற்ற குடும்பத்தாரோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சுற்றி இருக்கவங்களை பார்த்து நீங்க குழப்பிட்டு, நான் எங்க வீட்டில் எல்லாரும் வந்தாதான் நான் சர்ச்சுக்கு வர முடியும், இல்லை என் குடும்பத்துல சில பேர் வர வரைக்கும் நான் காத்திருப்பேன், அப்படிலாம் இல்லாதபடிக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை பார்த்து அவர் நீ ஞானஸ்நானம் பெறுன்னு சொல்றாருன்னா கீழ்ப்படிங்க. உங்களை பார்த்து அவர் நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்றாருன்னா நீ பின்பற்றி வா. இல்லை நான் யோவான் வரட்டும் அப்போ நானும் வரேன், இல்லை இவங்க வரட்டும் நானும் வரேன், அப்படி கிடையாது. அவங்களை பற்றி உனக்கு என்ன? அவங்களை பற்றி நீ ஜெபம் பண்ணிக்கோ. ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீ என்ன பண்ணு? கீழ்ப்படி. உன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக்கோ. அடுத்து 3வது காரியம், நம்ம என்ன பண்ணணும்? அவர் சொல்லுகிற கட்டளைக்கு கீழ்ப்படுகிற காரியம். அவர் என்ன சொல்றாரு? உறுதிப்பட்டு நம்ம என்ன பண்ணோம்? சகோதரருக்கு போய் சொல்லணும். உங்க வீட்டில் போய் இன்னைக்கு யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க? சொல்லி, ஏற்கனவே பாஸ்டர் சொன்னது போல என்ன பண்ணுங்க? சாயங்காலம் அவங்கள கூட்டிட்டு வாங்க. இயேசு ஜீவிக்கிறார், அவர் உயிரோட தான் இருக்கிறார். நீ என்ன பண்ண தேவையில்ல? சந்தேகப்பட தேவையில்ல, நீ குழம்ப தேவையில்ல, நீ பாருன்னு சொல்லி என்ன பண்ணுங்க? சாயங்காலம் கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. அவங்க ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துங்க. இல்லை எனக்கு இயேசு பற்றியே தெரியாதுன்னு சொல்லி இருப்பாங்களா? அவங்க கிட்டையும் சொல்லுங்க, எங்க இயேசு அவர் உண்மை உள்ள தேவன், அவர் ஜீவிக்கிறார், உங்களுக்கு நித்திய சமாதானத்தையும் நித்திய சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் தருவார் என்று சொல்லி என்ன பண்ணுங்க? சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னது போல அவளை அழைத்து கொண்டு வாங்க. அவர்களோடு ஆண்டவர் இடைப்படுவார். அவர்களும் ஞானஸ்நானம் பெற்று நம்முடைய சபையில ஆண்டவருடைய சரீரத்துல ஒரு அங்கத்தினர்களாக மாறுவார்கள். இதெல்லாம் நடக்கணும்னா நம்மளுக்கு தேவையான ஒரு காரியம். இந்த காரியத்துல நான் வல்லமையா செயல்படணும். ஒருவேளை நான் அமைதியாவே இருக்கிறேன், நான் அறிந்து கொண்டேன், ஆனா அதுக்கு மேல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இல்ல எனக்கு எதுவும் பண்ண விருப்பம் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இயேசு சொன்ன காரியம், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாமும் ஜீவனற்றவர்களை போல அமைதியாக தான் கொண்டு போய் கொண்டு இருப்போம். சண்டே மட்டும் ஏதோ சர்ச்சுக்கு வரும், இல்ல ஈஸ்டருக்கு மட்டும் ஏதோ வரும், இல்ல கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் வரும். அப்படி இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவரே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை மீண்டுமாய் அந்த நம்மளுடைய முன்னிலைமைக்கு, அவரோடு உள்ள அந்த ஐக்கியத்துக்கு கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை தம்முடைய பணிக்கு அனுப்புகிறவராக இருக்கிறார். அதை வல்லமையாக செய்ய அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல உங்களுக்கு யாராவது பயம் இருக்கும்னா இயேசு சொல்லுகிற காரியம், பயப்படாதிருங்கள். உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்குமானால் இயேசு சொல்லுகிற காரியம், விசுவாசியுங்கள், அவிசுவாசமா இராதிருங்கள். இன்னொரு காரியம், நான் எந்த பாதையில போகன்னு தெரியல, நான் ஒரே குழப்பத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆனால் இயேசு சொல்லுகிற காரியம், என்னை பின்பற்றி வா. ஒருவேளை நான் அமைதியா இருக்கிறேன், சபைக்கு வந்துட்டு போறேன், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் போய் சொல்லுங்கள். அல்லேலூயா. நீ போய் சொல்லு, என் இயேசு ஜீவிக்கிறார், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார் என்று நீ போய் உன் சகோதரரிடத்திலும் மற்ற ஜனங்களிடத்திலும் சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதெல்லாம் செய்ய எனக்கு ஆசை, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு பயமாவே இருக்கு, இல்ல எனக்கு ஒரு குழப்பமா இல்ல தயக்கமா இருக்கு என்று சொல்வீர்களானால் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்.
அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம்மை நாமே அர்ப்பணிப்போமா. அப்பா, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ சொன்னபடியே உயிர் தெளிந்து விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் பயங்களை போக்குகிறவர். அப்பா, எங்கள் சந்தேகங்களை நீக்குகிறவர். அப்பா, எங்களுக்கு நீ சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையோ மற்றவர்களுடைய நிலைகளை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இல்லாதபடிக்கு என் தேவன் என்னை அழைத்தார், நான் உண்மை உள்ளவனாய் பின்பற்றுவேன் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்பா, நான் போய் இந்த நாளில் எங்கள் சகோதரரிடத்துல அப்பா மீண்டுமாய் நீ ஆண்டவரிடத்துல வா என்று அழைப்பேன் என்று ஒப்பு கொடுப்போம். உம்மை பற்றி அறியாத ஜனங்களுக்கு என் இயேசு உயிர் தெழுந்து விட்டார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்று சொல்லுவோம் என்று நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்பா, உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ராஜா. அப்பா, உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே நீர் சொன்ன ஒவ்வொரு கட்டளைக்கும் ஆண்டவரே அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இந்த நாள்ல முடிவு எடுக்கிற நாம் ஒவ்வொருவரும் அதை விட்டு பின்னோக்காதபடிக்கு, அதை விட்டு பின்வாங்காதபடிக்கு, எனக்கு என்ன, யார் எப்படி என்ன செய்தால் என்ன, நான் என் இயேசுவை பின்பற்றுவேன் என்று ஒரு உறுதியோடு உங்க கரங்களை உயர்த்தி அப்பா என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். அப்பா, நான் உண்மையே பின்பற்றி நடக்க விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கு நித்திய சமாதானம் இருக்கும். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும், எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் உங்களுக்கு ஒரு நித்திய சந்தோஷம் இருக்கும். அது மாத்திரமில்லை, ஒரு நாள் வரும், நம்முடைய காலம் இந்த உலகத்துல முடிந்து போனாலும் நாம் மீண்டுமாய் அவரோடு கூட, அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ நாமும் மீண்டுமாய் எழும்பி நம்முடைய இயேசுவை முகமுகமாய் தரிசிப்போம். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா.